நீங்கள் எப்பயாவது இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் முன்னேறுறாங்க, நான் மட்டும் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் லேட் இல்லை, நீங்கள் வேற பாதையில் இருக்கீங்க. வாழ்க்கை ஒரு ரேஸ் இல்லை, அது ஒரு ரைடு. இந்த ரைடில் எல்லாரும் ஒரே ரோடில் கிடையாது, ஒரே ஸ்பீட்லேயும் கிடையாது, ஒரே டைமிங்லேயும் கிடையாது. ஒரு ரைடர் ஹைவேல போகிறான். ரோடு ஸ்ட்ரைட், சிக்னல் இல்லை, தடைகள் இல்லை. அவன் வேகமாக போவான், சீக்கிரமாக டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவான். இன்னொரு ரைடர் மவுண்டெயின் ரோட்டில் போகிறான். ஃபுல் டர்ன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சில சமயம் ஃபாகும் இருக்கும். அவன் ஸ்லோவாக தான் போவான், ஆனால் அவனும் முன்னேறிக்கிட்டு தான் இருப்பான். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மவுண்டெயின் ரோட்டில் போகிறவன் ஹைவேல போகிறவனை பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஏற்கனவே ரீச் ஆகிட்டான், நான் இன்னும் பாதியிலேயே தான் இருக்கேன்னு. ஆனால் அவன் மறந்து போகிறது என்னன்னா, அவன் எடுத்த பாதை வேற, அவன் ஜேர்னி வேறன்னு. சில பாதைகள் ஈஸியாக இருக்கும், சில பாதைகள் கஷ்டமாக இருக்கும். ஈஸியான பாதை வேகமாக கொண்டு போகும், ஆனால் கஷ்டமான பாதை உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றும். ஹைவேல போகும்போது நீ ஸ்பீடை கற்றுக்குவ, மவுண்டெயினில் போகும்போது நீ கண்ட்ரோலை கற்றுக்குவ. ரெண்டும் வேற, ஆனால் ரெண்டுமே வேல்யூபிள். நீ எதுக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். எந்த பாதையில் போகிறீங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, பிரேக் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நிறுத்தாத. நீ மூவ் ஆகிட்டே இருந்தால் நீ ரீச் ஆக போகிறது கேரண்டி. சில நேரம் நீ தனியாக ஃபீல் பண்ணுவ, சில நேரம் உன் ப்ராக்ரஸ் தெரியாமல் போயிடும். ஆனால் நினச்சிக்கோ, மலை ஏறும்போது கீழே இருந்து பார்த்தா உயரம் தெரியாது, மேலே ஏற ஏற தான் எவ்வளோ உயரம்னு புரியும். அவன் வேகமாக போகிறான், அது அவனோட பாதை. நீ மெதுவாக போகிற, அது உன்னோட பாதை. ஆனால் முடிவில் நீயும் அதே வெற்றியை தான் அடைவ. பாதை வேறு, பயணம் வேறு, ஆனால் டெஸ்டினேஷன் வெற்றி தான். இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.